இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்பவே ஆசையோட அவளோட கையில வளையல போட்டு அழகு பாக்குறா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள வந்து அவளோட கணவர் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து எதுக்கு கையில வளையல் போட்ட அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இந்த பொண்ணு சும்மா தான் போட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த கணவரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட மூஞ்ச பிடிச்சி என்ன கேட்காம வளையல் போடக்கூடாது, இனிமே போடுவியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க போகும்போது அவரோட தம்பிக்காரன் பார்த்துட்டு ஓடி வந்து எதுக்காக வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரும் பாத்தீங்கன்னா என்னோட மனைவியை நான் அடிப்பேன், நீ யார்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ஓடி போய் அந்த பையன் பின்னாடி நின்றுக்கிறா. அந்த தம்பிக்காரனும் அண்ணனை பார்த்து அம்மா வந்தானே பேசிக்கலாம், அண்ணிய விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த அண்ணன்காரனும் ஓங்கி அந்த தம்பிக்காரனை அடிச்சிடறான். அப்படி அடிச்சுட்டு வெளியே தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் அந்த அண்ணன்காரனும் அந்த பொண்ணை பார்த்து கையில இருக்க வளையல் எல்லாம் கலட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா வளையல் எல்லாத்தையும் கலட்டி போட்டுடுறா. அதுக்கப்புறமா அந்த அண்ணன்காரன் அந்த பொண்ணை கை ரெண்டையும் மேல தூக்க சொல்லி ஒத்த கால்ல நிக்க சொல்றா. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கிறா. அந்த அண்ணன்காரனும் பாத்தீங்கன்னா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்து அந்த பையனோட அம்மாவும் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த பையனை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஓங்கி அடிச்சிடுறாங்க. அந்த அண்ணன்காரனும் பாத்தீங்கன்னா தம்பிக்காரனை பார்த்து அம்மா கிட்ட தப்பா சொல்றான். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அண்ணன்காரனை பார்த்து நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அப்படியே தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா அண்ணனை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு போறான். அப்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த அண்ணன்காரனும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றான், நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு போன இவரும் பாத்தீங்கன்னா ரோட்டோரமா இருக்க ஒரு கடையில அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அப்போ இந்த பொண்ணு எனக்கு சாப்பிட முடியாது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா. உடனே இவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது இவரு ரொம்பவே சந்தோஷமா அவரோட மனைவி கிட்ட வந்து சொல்றாரு. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா வீட்டுக்கு வரா. இவரும் பாத்தீங்கன்னா அவரோட அம்மாவுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் அப்பாவாக போறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.